நான் இருக்கிறேன் என்று உனக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. கூப்பிடும் போது இதோ இருக்கிறேன் என்று பதில் கொடுக்கிற நம்முடைய ஆண்டவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. அவர் மகிமையான ஆண்டவர். அவருடைய கரங்கள் உண்டு. அவருடைய கரங்களிலே வல்லமை இருக்கிறது. அவருடைய கரங்களிலே மகிமை இருக்கிறது. அவருடைய கரங்களிலே வல்லமை இருக்கிறது. லூக்கா 18ஆம் அதிகாரம் 35-43 வசனம் வரையில் பார்க்கிறோம். அங்கே இயேசு எரிகோவின் வழியாய் போய் கொண்டிருக்கிறார். அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு காரியம் நடக்கிறது. இயேசு இந்த உலகத்தில் மானிடனாய் வாழ்ந்தபோது எரிகோவுக்கு சமீபமாய் வந்து கொண்டிருக்கும் போது வழி அருகே ஒரு மனிதன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். பார்வை இல்லாத மனிதன். பிறவியிலேயே பார்வை கிடையாது. பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். அப்போது நடக்கிற சத்தத்தை கேட்கிறான். ஏன்னா இதுவரையிலும் இல்லாத ஒரு கூட்டம் ஆட்கள் வெகு திரளாய் நடந்து போகிறாங்க. காது கேட்கும், கண்ணு தெரியாது. நடக்கிற சத்தத்தை கேட்கிறான். என்ன இந்த சத்தம்? இவ்வளவு ஜனங்கள் போகிறாங்களே, இவ்வளவு கூட்டமா ஜனங்கள் போறாங்களே, யார் இது, என்ன விசேஷம் என்று விசாரித்த போது அவனுக்கு சொன்னாங்க, இயேசு போகிறார் என்று அவனுக்கு சொன்னார்கள். வாசிங்க, இந்த பகுதி வாசிங்க. நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் இயேசுவே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். எனக்கு இரங்கும் என்று கூப்பிட ஆரம்பிச்சான். தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், நீர் எனக்கு இரங்கும் என்று அவன் இயேசு. அவனுக்கு கண்ணு தெரியாது, அவன் காது கேட்கும். இயேசு அங்க எவ்வளவு பெரிய கூட்டமா ஜனங்கள் போறாங்களா, என்ன விஷயம் விசாரிக்கும் போது இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்டான். அவனுக்கு ஏற்கனவே இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருந்தான். அவர் இந்த உலகிலே இயேசு என்று ஒருவர் இருக்கிறார். அவர் இப்போது அவர் இறை அவதாரமா இருக்கிறார். இறை அவதாரமா தான் இருக்கணும், இறைவனாக தான் இருக்கணும். ஏனென்றால் மரித்தவர்கள் அவர் உயிரோடு எழுப்பப்படுகிறாங்க. குஷ்டரோகிகள் சுகமடைகிறார்கள். இத்தனை வருஷத்திலும் குஷ்டரோகிகள் சுகமடைந்த சரித்திரத்தில் இல்லை. மறுபடி குஷ்டனால் இயேசு குஷ்டரோகிகளை சுகமாக்குகிறார், தொட்டு சுகமாக்குகிறார். குஷ்டரோகி தொடவே மாட்டாங்க, தொட்டு சுகமாக்குகிறார். குருடைய கண்களுக்கு பார்வை கொடுக்கிறார். மரித்து 4 நாள் ஆனாலும் உயிரோடு எழுப்புகிறார். இப்படி எல்லாம் செய்தியை கேள்விப்பட்டவன அவனுக்கு இயேசுவை பார்ப்பதற்கு பல நாள் ஆசை. இயேசுவிடத்துல அவரை சந்தித்தால் அவர் விட மாட்டேன், நான் பார்வையை பெற்றுக் கொள்வேன் அவர் மூலமா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பார்வை கொடுக்கிறாரா? எனக்கு பார்வை தரமாட்டாரா? அவர் தான் தாவீதின் குமாரனா இருக்கணும், அவர் தான் இறை மைந்தனா இருக்கணும், அவர் தான் இறைவனா இருக்கணும். இல்லைனால் இதை செய்ய முடியாது, அவர் இறைவனா இருப்பதான் இதெல்லாம் செய்கிறான்னு சொல்லி அவன் நம்பி இருந்தான், விசுவாசி இருந்தான். அந்த நாள் அவனுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அந்த நாளிலே அந்த கூட்டமாய் ஜனங்கள் போதை நடக்கிற சத்தத்தை கேட்டு என்ன என்று கேட்டு விசாரித்தான். இயேசு போகிறார் என்று சொன்ன உடனே அந்த சந்தர்ப்பத்தை விடல. தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று மறு உத்தரவு கொடுக்கிறவரை பார்த்து கூப்பிட்டான். அல்லேலூயா. நீ கூப்பிடுவாய், நான் உனக்கு என்ன செய்வேன், மறு உத்தரவு கொடுப்பேன். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீ என்னை கூப்பிடுவா, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் சொன்ன ஆண்டவர். அவன் கூப்பிடும் போது அவர் போகிற வழியில் நின்றாராம். நின்று அவனை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். அவன் அழைத்து வரப்பட்டான். இயேசுக்கு முன்பாய் அழைத்து வரப்பட்டு நிறுத்தப்பட்ட போது இயேசு அவனை பார்த்து கேட்டால், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய், எதிர்பார்க்கிறாய்? எப்ப நான் உனக்கு என்ன செய்யணும்? எனக்கு இறங்கும் நீ கூப்பிடுறிய, எனக்கு இறங்கும் ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, இயேசுவே எனக்கு இறங்கும் என்று நீ கூப்பிடுகிறாய். நான் அவருக்கு தெரியாம இருக்குமா? தெரிஞ்சது அவருக்கு தெரியும். ஆனால் கேட்கிறார், அப்ப என்ன விரும்புறான்? அவன் வேற ஏதாவது விரும்புறான் கேட்பதற்கு கேட்கிறான். அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்று விரும்புகிறேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. நீ பார்வை அடைவாயாக, விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று ஆண்டவர் அவனை சொன்ன மாத்திரத்தில் உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மையப்படுத்திக் கொண்டு அவர் பின்னே போனான். நம்முடைய ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்கிறவர். அல்லேலூயா. அவர் மறு உத்தரவு கொடுக்கிறவர். அவருடைய கைகள் வல்லமை உள்ள கைகள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில் வாசிக்கிறோம். பேதுரு இயேசுவை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போறான். அங்கே போகும்போது அவருடைய பேதுருடைய மாமி வீட்டுல ஜுரமா படுக்கையில கிடக்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க. இயேசு பேதுருவின் வீட்டில் வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவள் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே, அவர் அவள் மேல் கையை வைத்து தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு, அந்த ஜுரம் அவளை விட்டு நீங்கி போய்விட்டது. அவள் எழுந்தாள், அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அவருடைய கரம் வல்லமை உள்ள கரம். அல்லேலூயா. அவருடைய கரத்துல வல்லமை இருக்குங்க. அவருடைய நாமத்துல வல்லமை இருக்குது. வேற எந்த நாமத்திலும் வல்லமை கிடையாது, வேற எந்த மந்திரத்திலும் வல்லமை கிடையாது.
1000 மந்திரம் இருக்கலாம், 1000 தெய்வங்கள் இருக்கலாம், கோடி தெய்வம் இருக்கலாம், அவருக்கு வல்லமை கிடையாது. இயேசுவின் நாமத்திற்கு மாத்திரம் வல்லமை உண்டு. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல வல்லமை உண்டு. இயேசுவின் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அவருடைய கையிலே வல்லமை இருக்கிறது. அவருடைய கையை தொட்டார். பல மாதங்களா, எவ்வளவு மாசமா சுரமா படுக்கை கிடந்தா நமக்கு தெரியாது. இயேசு தம்முடைய கையை நீட்டி திருமாய் கிடந்து அவளை தொட்ட போது உடனே அவள் சுகமடைந்தாளாம். அல்லேலூயா. அன்பார்ந்த பிள்ளைகளே, இயேசுவின் கரத்திலே வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறான், அவருடைய வலது கரம் உன்னதமானது என்று சொல்கிறான். அவருடைய கையில வல்லமை, அவருக்கு அவருடைய கைகள் உண்டு. உலகத்துல தெய்வம் என்று நம்புகிறவர்களுக்கெல்லாம் கை இருக்கிறது, கால் இருக்கிறது, கண் இருக்கிறது, வாய் இருக்கிறது. ஆனா மருத்துவ கொடுக்க முடியாது. கூப்பிடுவதற்கு அவனுடைய இக்கட்டை நீக்கி உதவி செய்ய முடியாது. ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை. கூப்பிடுகிற யாரா இருந்தாலும் இக்கட்டை நீக்கி அவர்களை விடுதலை ஆக்கி கொடுக்கிறவர். அல்லேலூயா. கூப்பிடுகிற அது காக்கை குஞ்சு ஆனாலும் அவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பார். அல்லேலூயா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட ஆகாரம் கொடுக்கிறவர். கூப்பிடுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் எல்லாவற்றையும் செய்வார். நீங்கள் கூப்பிடும் போது யாரா இருந்தாலும் அவர்களை கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அவர் செவி கொடுக்கிறவர், மறுகோத்தல் கொடுக்கிறவர், அவர்களை கரம் நீட்டி ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அவருடைய வலதுகரம் சங்கீதம் 89:10 சொல்லியிருக்கிறது, அவருடைய வலதுகரம் உன்னதமானது என்று சொல்லி இருக்கிறது. எப்படி அவருடைய வலதுகரம் உன்னதம் என்பதை ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். நாம் தியானித்து முடிவு சுருக்கமாக தியானிப்போம். முதல் 1 சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 33-5 வசனத்தை வாசியுங்கள். அவர் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்கும் பண்படிக்கு அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள். அன்பார்ந்த பிள்ளைகளே, கர்த்தர் வியாதிகளுக்கு உங்களை விலைக்கு கர்த்தர் உங்களை காப்பார். அல்லேலூயா. முதிர் வயது வரையிலும், இப்போது வியாதி இருந்தாலும் பரவாயில்ல, இப்போது இருக்கிற வியாதிகளிலும் உங்களை குணமாக்குவார். அப்படி வலதுகரம் உங்களை குணமாக்கும். எந்த வியாதியாரும் உங்களை குணமாக்கும். அவர்களை குணமாக்குவார். நீங்கள் ஒருவேளை வியாதிப்பட்டு விட்டேனே, நான் வியாதி படுக்கையில் இருக்கிறேனே, நான் வியாதி படுக்கையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீ கவலைப்படுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய வியாதி முழுவதையும் கர்த்தர் தம்முடைய வலது கரத்தினால் நீக்கி போடுவார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீ முதிர் வயது வரையிலும் நரவயது வரையிலும் நீ வயது பலவீனங்களுக்கு வயது மாத்திரமல்ல, ஒருவேளை அந்த முதிர் வயதிலும் பலவீனங்கள் வயது வியாதிகள் வந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், நானே உனக்கு பரிகாரியா இருக்கிறேன். அல்லேலூயா. எகிப்தியருக்கு வந்த எந்த வியாதியும் நான் உண்மையில் வரவிடமே என்று சொல்லி இருக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் ஒருவேளை நான் வியாதிப்பட்டு விட்டேனே, நான் வியாதியா இருக்கிறேனே, இந்த வியாதிக்கு எத்தனையோ இடங்களில் போய் நான் சிகிச்சை எடுத்தும் எனக்கு பரிபூர்ண சுகம் கிடைக்கவில்லையே, இன்னும் நான் எதிர்பார்த்த ஆரோக்கியம் எனக்கு வரவில்லையே என்று நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், அவருடைய வலதுகரம் உங்களை சுகமா. இயேசுவுக்கு கூடவே இருந்த யூதாசே சத்துருவா மாறினான். அல்லேலூயா. ஒருவேளை அன்பார்ந்தோடு கூடவே இருக்கிறவங்களுக்கு சத்துருவா மாறிட்டாங்களா? அதனால் வருத்தப்படுறீங்களா? காரணமே இல்லாம சில சத்துருவமா இருப்பாங்க. ஏன் காரணம் ஒன்றும் தெரியலையா? ஏன் என்ன இப்படி பகைக்கிறாங்க? ஏன் பார்த்தா முகத்தை திருப்பிடுறான்? ஏன் பார்த்தா இப்படி நடந்துறான்? காரணம் ஒண்ணுமே தெரியல. அத்தனை சத்துரு போராட்டங்களுக்கு உங்களை விலைக்கு மீட்டு காப்பார். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டு ஒரு வழியா உனக்கு விரோதமாய் எழும்பி வருவார்கள், 7 வழியாய் ஓடிப்பார்கள் என்று சொன்ன ஆண்டவர் வார்த்தை நிறைவேறும். அன்பாதவருடைய ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா விரோதமா பார்க்கிறவங்க எத்தனை பேர் இருந்தாலும், அன்பாதவருடைய இப்படிப்பட்ட இந்த சத்துரு போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? மனமடைந்தவங்களா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வலதுகரம் அந்த சத்துருவின் காயங்களுக்கு உங்களை விலைக்கு பாதுகாக்கும். அல்லேலூயா. அப்படி வலதுகரம் சத்துருவிற்கு உங்களை விலைக்கு. 48:10 வாசிங்க. விளங்குகிறது. உம்முடைய வலதுகரம் நீதியினால் நடந்தது. ஏன் அவருடைய வலதுகரம் உன்னதமானது? அவர் சோர்ந்து போனான், இனி நீதியே கிடைக்காது, என் நீதியே கிடைக்காது நினைத்து போனான். ஆனால் ஒரு நாளிலே அவனுக்கு நீதி கிடைக்க கர்த்தர் பண்ணினார். அல்லேலூயா. நீதியை வழங்க பண்ணினார். ராஜாவால் சிறைச்சாலை வைக்கப்பட்டிருந்த அங்க இடத்திலிருந்து அவன் வெளியே கொண்டு வருவதற்கு அந்த தேசத்து ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். யாரும் அதை வெளிப்படுத்த முடியல. கடைசியில ஒரு மனுஷன் இருக்கிறான், ராஜாவால் சிறை வைக்கப்படுகிற இடத்துல இருக்கிறான். அவர்தான் பிரதமர் தான் ஜனாதிபதி சொல்லுது போல. இந்தியாவில் ஜனாதிபதி தான் நம்முடைய தேசத்துக்கு முக்கியமான ஆளு. ஆனா பிரதமர் தான் ஜனாதிபதி கையாளா இருக்கிறாங்க.
பிரதமர் யாரு பிரதமர் ஜனாதிபதி பிரதமர் கையால தான் இருக்கணும்.